இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்சிசி காங்கிரீட் பில்ட் பீம் பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி கட்டுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கம்பியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இது ஸ்மால் சைஸுக்கு ஹவுஸு தான். 2 ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூமு, முன்னாடி போர்ட்டிக்கல் வந்துடும். ஸோ இது என்ன மாதிரி கம்பி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அப்பாவா வீடியோக்கில் வாங்க பார்க்கலாம். இது எந்த வகையான கம்பி யூஸ் பண்ணுறாங்கன்னா 12 mm + 10 mm கம்பி தான், 2 கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் காங்கிரீட் போடும்போது இந்த கவர்லாம் நல்லா இருக்காங்க, மண்ணெல்லாம் நல்லா தள்ளி பார்த்துக்கணும். ஏன்னா காங்கிரீட் போடும்போது இதெல்லாம் நல்லா இல்லாட்டா, கவர் கம்பி வச்சு நல்லா ஸ்ட்ராங் பண்ணாட்டா காங்கிரீட் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி கவர் கம்பி வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறணும், இல்லாட்டா காங்கிரீட் வந்து வேஸ்ட் ஆகிடும், மணி வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனாலேயே கவர் கம்பி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பார்த்துல இது சின்ன சைட்டு தான், ரொம்ப பெரிய சைட்டுலாம் இல்லை, சின்ன சைட்டு தான், சும்மா சைட்டு தான். பார்த்தால உங்களுக்கே தெரியும் பாருங்கள். சைட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ காங்கிரீட் போடும்போது நல்லா மண்ணெல்லாம் தள்ளி கவர் கம்பி வச்சு யூஸ் பண்ணால் தான் காங்கிரீட் வேஸ்ட் ஆகாமல், மணி வேஸ்ட் ஆகாமல் நல்லா சேஃப்டியாக இருக்கும். அவர்கிட்ட சொல்லி ஃபுல்லாக காங்கிரீட் போடும்போது நல்லா கவர் பண்ணிக்கணும். ஸோ இதான் 12 mm கம்பி + 10 mm. ஸோ 2 கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பில்ட் பீம். ஸோ 2 வயர்லேருந்து கீழே பில்ட் பீம்னு சொல்லுவாங்க. இந்த காங்கிரீட் பில்ட் பீம் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. காங்கிரீட் என்னென்னா ஆர்சிசி. ஸோ இந்த வகையான காங்கிரீட் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.